ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்கூலுடைய செவர் ஒண்ணு, அதுல நிறைய பசங்க இருக்கிற மாதிரி டிராயிங்ஸ், அந்த ஸ்கூலு அப்புறம் மரங்கள் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. டைம் அப்படியே போகுது போகுது, அந்த செவரு ரொம்ப பழசாக ஆரம்பிக்குது. அதுல இருந்த பசங்களும் கம்மியாகிக்கிட்டே வராங்க. கடைசியா அந்த செவரு ஒரு மாதிரி பாலடைஞ்சு போன பில்டிங் மாதிரி ஆயிடுது. அதோட பசங்களும் குறைஞ்சி குறைஞ்சி கடைசியா 5 பசங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க. அந்த குழந்தைகளோட முகத்துல சந்தோஷம் சுத்தமா இல்லவே இல்ல. அதோட ஆரம்பத்துல நல்லா கலர்ஃபுல்லா இருந்த அந்த செவரு இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க, லிட்டில் பிக் மாஸ்டர். கதை இப்ப ஹாங்காங்ல ஒரு பெரிய கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூல்ல வந்து பணக்கார பசங்க தான் படிப்பாங்களே. அதுவும் பசங்களை 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. முதல் கேட்டகரி வந்து நார்மல் பசங்க படிக்கிறது, இன்னொரு கேட்டகரி ஸ்பெஷல் கிளாஸ். இந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல படிக்கிற பசங்க எல்லாருமே 100க்கு 100 மார்க் தான் வாங்குவாங்க. இந்த படிப்புன்னு மட்டும் இல்லாம மத்த விஷயங்கள்லயும் அவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ்ல படிக்கிற ஒரு குட்டி பையன் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான். டீச்சரும் அந்த பையன் கிட்ட, உனக்கு என்ன ஆச்சு? நான் வந்து 100% மார்க் எடுக்கவே இல்ல, 98% மார்க் தான் எடுத்திருக்கேனே, அதனால என்ன, இதுவும் நல்ல ஸ்கோர் தானே. ஆனா எங்க வீட்டுல திட்டுவாங்க, இந்த மாதிரி மார்க் எடுத்தா நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், யாருக்குமே என்ன பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்படின்னு அந்த பையன் ரொம்ப டிப்ரெஸ்டா பேசுறான். இத டீச்சர்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த பையனுடைய பேரண்ட்ஸ்க்கு காட்டுறாங்க. அந்த பேரண்ட்ஸ் 2 பேருமே பெரிய பணக்காரங்க. அவங்க அந்த வீடியோல அவங்க பையன் டிப்ரெஸ்டா இருக்கிறத பார்த்துட்டு, மேடம் இது என்ன பெரிய விஷயமா, 2% மார்க் கம்மியா எடுத்திருக்கான், ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல பேசுறான். அவதான் ஒரு டீச்சர் வராங்க, அவங்களோட பேரு லூ. அவங்க அந்த பேரண்ட்ஸ் கிட்ட, என்னது டிசப்பாயின்மெண்ட்ல பேசுறானா சார், எனக்கு 100 மார்க் போடுங்க, நான் காசு கூட தரேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சார் இந்த வயசுலயே இவ்வளவு டிப்ரெஷனா இருந்தான் அப்படின்னா வளர வளர அவன் மென்டலா பாதிக்கப்படுவான். அதனால இந்த ஸ்பெஷல் கிளாஸை விட்டுட்டு அவனை ரெகுலர் கிளாஸ்ல போட்டா அவன் சந்தோஷமா இருப்பான். இதை கேட்ட உடனே அந்த பேரண்ட்ஸ் கடுப்பாகுறாங்க. நம்ம டீச்சர் லூ வந்துட்டு அந்த பையனுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்க, ஆனா பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதுவும் உங்க பணக்காரங்க வேறையா. அதனால இந்த ஸ்கூலுடைய HM பேரண்ட்ஸை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பையனை ரெகுலர் கிளாஸ்ல தான் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்டுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயத்த நம்ம டீச்சர் லூவும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. படிப்பு அப்படின்ற பேர்ல பசங்களை நம்ம ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மென்டலா அவங்கள கஷ்டப்படுத்துறோம். அதுவும் நம்ம டீச்சர் லூவுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல நிறைய சம்பளமும் தராங்க. ஆனா சம்பளத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நம்ம லூ அந்த டீச்சர் வேலையே வேணான்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம டீச்சர் லூவோடைய ஹஸ்பண்ட், அவரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு வீடு எல்லாம் கட்டுறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி பிளான் போடுற ஸ்டேஜ்ல அந்த வீடு மாதிரியே செட் எல்லாம் உருவாக்கி அந்த ப்ராஜெக்ட் எப்படி வரும் அப்படின்னு முன்னாடியே பார்ப்பாங்க. அந்த வேலையை தான் அவர் செய்யறாரு. ஆனா ஒரு நாள் அவர்கிட்ட வந்து, இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க, வேஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. லூவுடைய ஹஸ்பண்டுக்கு புரியல, ஏன் சொல்றீங்க, இப்பெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு சார், நீங்க இந்த மாடலை உருவாக்கி ஜஸ்ட் அவுட்லைனை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும், உள்ள இன்டீரியர் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா இந்த காலேஜ் பசங்க CGI-லயே எல்லாத்தையும் உருவாக்கிடுறாங்க, வீட்டுக்குள்ள போனா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரியே பண்றாங்க. அதனால எல்லாருமே இனிமே அதை தான் ஃபாலோ பண்ண போறாங்க, இந்த மாதிரி செட்டு போறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. டீச்சர் லூவுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப சோகமாகறாரு. வேலை போன விஷயத்த நேரா வந்து டீச்சர் லூ கிட்ட சொல்ல, அட என்னப்பா நீயும் நானும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம் போலயே, எனக்கும் வேலை போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதோட இவங்களுக்கு இன்னைக்கு தான் ஆனிவர்சரி, அதனால அதை செலிப்ரேட் பண்ணி ஒரு போட்டோவையும் எடுத்துக்கிறாங்க. இப்படியே 2 மாசங்கள் கடந்து போகுது. நம்ம லூ வந்து பிரெஞ்சு கிளாஸுக்கு போறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, கராத்தே எல்லாம் கத்துக்கிறாங்க. இப்படின்னு அவங்க லைஃபை வேற ஒரு சைடு லீட் பண்ணாலும் அவங்களால சுத்தமா முடியல. ஏன்னா அவங்க வேலை செஞ்ச ஸ்கூல் பக்கமா கார் ஓட்டிட்டு போகும் பொழுது அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா லூ வந்து காலையில சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு வந்து அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் பார்ப்பாங்க. அந்த பசங்களுடைய சிரிப்பு தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே. ஆனா இப்ப அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு நம்ம ஏதோ ஒரு லைஃபை வாழ்றோமே அப்படின்னு ரொம்ப சோகமாகறாங்க. வீட்டுல அவங்க சமைக்கிறாங்க, கறியை வேக கூட வைக்கல, அப்படியே கொண்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கறாங்க. ஹஸ்பண்டும் பாக்குறாரு, என்னது கறி பச்சையா இருக்கு. ஆனா அவரு நம்ம லூவை எதுவும் கேட்கவே இல்லை. ஏன்னா லூவுக்கு வந்து ஒரு டீச்சரா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லூ அவளோட வேலையை ரொம்ப மிஸ் பண்றா போல அப்படின்னு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த சோகத்தோடவே லூ அப்படியே ஜிம்ல இருக்கும் பொழுது அங்க ஒரு டிவி நியூஸ் ஓடுது. ஹாங்காங் முழுக்க தேவையில்லாத நிறைய கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல படிக்கிற பசங்க எல்லாருமே வேற ஸ்கூலுக்கு மாறிட்டாங்க. ஆனா இப்ப நான் நின்னுக்கிட்டு இருக்கேன்ல, இந்த ஸ்கூலோட பேர் தான் யோன்டின் கிண்டர் கார்டன். வில்லேஜ் சைடுல இருக்கிற இந்த ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டர், டீச்சர்னு எல்லாருமே வேலையை விட்டு போயிட்டாங்க. எங்க படிச்ச பசங்களும் வேற ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆனா என்ன, ஒரு 5 குழந்தைங்க மட்டும் இங்கேயே இருக்காங்க. ஏன்னா வேற ஸ்கூல் மாறுற அளவுக்கு இந்த பசங்களுக்கும் வசதி இல்ல. அந்த 5 பசங்களுக்கு மட்டும் பாடம் சொல்லி தர ஏதாவது டீச்சர் இருக்காங்களான்னு கவர்மெண்ட்டும் தேடுறாங்க. ஆனா என்ன, சம்பளம் 4500 ரூபாய் மட்டும் தான். அந்த கம்மி காசுக்கு எந்த ஒரு டீச்சருமே இந்த ஸ்கூலுக்கு வரவே இல்ல. அதனால கவர்மெண்ட்டும் இந்த ஸ்கூலை மூடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு நியூஸ்ல வருது. நியூஸ் ரிப்போர்ட்டரும் அந்த 5 பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அதுல ஒரு வயசானவரு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறாரு. சார் உங்க பேத்தியை எதுக்காக இந்த ஸ்கூல்லயே வச்சிருக்கீங்க, வேற ஸ்கூல் மாறதுக்கு பணம் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, அது ஒண்ணு எங்க தாத்தா கிடையாது, என்னோட அப்பா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இன்னொரு குழந்தையுடைய அம்மா கிட்ட கேட்கும் பொழுது, நாங்க என்னமா பண்றது, நாங்கெல்லாம் இல்லாதப்பட்ட ஆளுங்க,
கஷ்டப்படுறவங்க, இந்த ஸ்கூலை விட்டா வேற ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்குலாம் எங்க கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றத நியூஸ்ல போடுறாங்க. இதை நம்ம டீச்சர் லூவும் பார்த்து அவங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. நேரா கார் எடுத்துக்கிட்டு அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு லேடி. அவங்க கிட்ட, அம்மா இந்த யோன்கின் கிண்டர் கார்டன் எங்க இருக்கு? எதே அதுவா? அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கம்மா. இல்லையே, நான் நியூஸ்ல பார்த்தனே, இன்னும் 5 குழந்தைங்க அங்க படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, பாவம் அந்த புள்ளைங்க. அப்படியே நேரா போனீங்கன்னா அங்கதான் இருக்கு ஸ்கூலு. சரிம்மா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் அங்க இருந்து காரை ஓடிட்டு போறாங்க. பக்கத்துலயே அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 2-3 பேரு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஸ்கூலை தேடி வந்தவங்க எல்லாருமே நியூஸ்காரங்க மட்டும்தான். ஆனா நம்ம டீச்சர் லூவை பார்த்து யார் இவங்க, எதுக்கு போறாங்கன்னு புரியாம பாக்குறாங்க. டீச்சரும் அந்த கிண்டர் கார்டனுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா பால் அடிஞ்சு போன ஒரு பில்டிங், அதுவும் க்ளோஸ் ஆகி இருக்கு. உள்ள யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. இவங்களும் கேட்டு திறந்து அப்படியே மெதுவா உள்ள போறாங்க. உடைஞ்சு போன கண்ணாடி விண்டோ, அது வழியா எட்டி பார்க்கும் பொழுது அந்த 5 குழந்தைங்க பாவம் சொல்லி கொடுக்க டீச்சர் இல்லாம அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதே இவங்க விண்டோல பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை டீச்சரை பார்த்து அப்படியே மாஸ்க் எடுத்து முகத்துல போட்டுக்குது. ஏன்னா இந்த பிரஸ் மீடியாவை சேர்ந்தவங்க மட்டும் தானே வராங்க, சும்மா சும்மா வீடியோ எடுக்கிறாங்களா, அதனால பசங்க பயந்து மாஸ்க போட்டுப்பாங்க. அப்படியே மாஸ்க போட்டுக்கிட்டு கெட்ட ஆளு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த கிளாஸ்லயே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம டீச்சரும், ஐயோ நான் ஒன்னும் கெட்ட ஆளு கிடையாது, நான் டீச்சர், உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். அந்த குட்டி பசங்களும் அந்த போர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, அவங்க நம்ம கிட்ட தான் பேசுறாங்க, அதெல்லாம் வேணாம், அவங்க போற வரைக்கும் நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு பசங்க வெளியே வரவே இல்ல. நம்ம டீச்சர்லும் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, தேனிக்கு மொத்தம் எத்தனை காலுன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு இவங்க கேள்வி கேட்க அப்படியே பசங்க ஒருத்தரா அவங்க முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு தேனிக்கு மொத்தம் 6 கால் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நீ ரொம்பவே ஸ்மார்ட்டான பொண்ணு தான், சரி இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா, உடனே எல்லா பசங்களும் கோரஸா கேளுங்க அப்படின்னு கத்த, உங்கள ஸ்பைடருக்கு மொத்தம் எத்தனை கால் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற பசங்களும் 10 இல்ல 4 அப்படின்ற மாதிரி தப்பு தப்பான ஆன்சரை சொல்ல, நம்ம டீச்சர் லூவும் ஸ்பைடருக்கு மொத்தம் 8 கால், அதனாலதான் அதை 8 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா, கேளுங்க கேளுங்க அப்படின்னு பசங்களும் போர்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து வெளியே மழை பெய்யற மாதிரி இருக்கு, இடி இடிக்குதா, அந்த சவுண்ட கேட்டு அந்த 5 பொண்ணுங்கள்ல சூச்சுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு இடி இடிச்சாவே பயம். அப்படியே ஓடி போயிட்டு காதை மூடிக்கிட்டு இடி இடிக்குது, அது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. மத்த பசங்களாம் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அதனால அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, யார் நீங்க, நியூஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா, இங்கெல்லாம் நிக்க கூடாது போங்க அப்படின்னு விரட்டி விடுறாங்க. இன்னும் லீகலா நம்ம லூ வந்து டீச்சர் ஆகல இந்த ஸ்கூலுக்கு. அதனால லூ வீட்டுக்கு வராங்க, டின்னர் சமைக்கிறாங்க. லூவுடைய ஹஸ்பண்டும் கறியை தூக்கி பாக்குறாரு, ஏன்னா வெந்திருக்கா வேகலையான்னு. பார்த்தா சூப்பரா வெந்திருக்கு, சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு. என்ன லூ, ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்க போலயே, என்ன விஷயம் சொல்லு. உடனே அவங்க நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. இந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்களா, டீச்சர் யாரும் கிடையாது, வெறும் 5 குழந்தைங்க தான் இருக்காங்க. நான் அந்த குழந்தைகளை நேர்ல பாத்துட்டு வந்தேன். பாவம் அந்த பசங்களுக்கு கத்துக்கிறதுக்கு அவ்வளவு ஆசை, ஆனா சொல்லி தரதான் ஒரு டீச்சர் இல்ல. அதனால நான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி லூ கேட்கும் பொழுது, லூவுடைய ஹஸ்பண்டும், இங்க பாரு நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் நிக்கிறேன், நம்மளால முடிஞ்சத அந்த 5 குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இவரு சொல்றாரு. அடுத்த நாளே நம்ம லூ அந்த வில்லேஜுடைய வியூ பார்க்க போறாங்க. அவரும் நம்ம லூ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு, என்னங்க மேடம் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்களா, ஆனா இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு வெறும் 4500 ரூபாய் தான் கிடைக்கும், பரவாயில்லையா உங்களுக்கு, பணத்துல என்ன சார் இருக்கு, எனக்கு இந்த காசு போதும் தான், எனக்கு அந்த பசங்க நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய பசங்களை ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சிருக்கலாம்ல சார், நாங்களும் ட்ரை பண்ணோம், யாரும் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ற மாதிரியே இல்ல, நீங்க வந்திருக்கீங்க ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்றாரு. நம்ம டீச்சர் லூவும் அவங்களோட ஹஸ்பண்டும் பசங்க ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியே இவங்க போயிட்டு கிளாஸ கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லூவுடைய ஹஸ்பண்ட் அங்க இருக்கிற ஏசி ஆன் பண்றாரு, உள்ள இருந்து புகை தான் வருது. அப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம டீச்சர் லூ வந்து ரோட்ல நின்னு பசங்க வருவாங்க அவங்கள வெல்கம் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துலயே ஒரு கடை மாதிரி இருக்கு, அங்க இந்த வில்லேஜ் ஆளுங்களா இருக்காங்க. அவங்க நம்ம லூவை பார்த்து, இதுதான் இந்த ஸ்கூலுக்கு வந்த புது டீச்சரா, இதுக்கு முன்னாடி பெரிய ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம், மாச சம்பளம் மட்டும் 1 லட்சமா, அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எதுக்கு வெறும் 4500 ரூபாய் சம்பளம் இருக்கிற இந்த ஸ்கூலுக்கு வரணும், வேற என்ன எல்லாம் வந்தாதான், எப்படியும் அடுத்த வருஷம் இந்த ஸ்கூல்ல மூட போறாங்க, அது வரைக்கும் சும்மா வேலை செஞ்சுட்டு டிவி மீடியான்னு ஃபேமஸ் ஆகலான்னு வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்ல ஒருத்தர் வராரு, இவர் தான் அந்த கிராமத்துடைய சேர்மன். அவர் நம்ம டீச்சர் லூவை பார்த்து, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேடம், நீங்க வந்து சொல்லி கொடுத்து எந்த ஒரு சேஞ்சும் வர போறது கிடையாது, அடுத்த வருஷம் இந்த ஸ்கூல்ல 5 பசங்களுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், கவர்மெண்ட் என்ன ஆனாலும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. ஆனா நம்ம டீச்சர் லூ வந்து கண்டுக்கவே இல்ல, பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு வயசான ஆளு ஒருத்தர், அவர் வந்து இந்த பழைய பாத்திரம் எல்லாம் வாங்கி அதுக்கு காசு கொடுப்பாங்க
இருப்பாங்களே அந்த வேலையை செய்யறாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு தள்ளு வண்டி தான். அதை அப்படியே தள்ளிக்கிட்டே குழந்தைய கூட்டிட்டு வராரு. ஸ்கூல் கிட்ட வந்த உடனேமே அவரு நம்ம லூவை பாக்குறாரு. லூவும் நான் தான் இந்த ஸ்கூலுடைய புது டீச்சர், உங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல அந்த வயசானவரும் அவரோட குழந்தை கிட்ட இங்க பாரு, டீச்சர் சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும் சரியா, அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் கத்துக்கணும். அந்த குழந்தையும் சரியப்பா அப்படின்னு சொல்லி டீச்சர் பக்கத்துல வந்து நிக்குது. அந்த வயசானவரும் பொழப்பு தலப்ப பாக்குறதுக்காக அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்தது ஒரு லேடி சைக்கிள்லயே குழந்தைய கூட்டிட்டு வராங்க. அந்த குழந்தையோடைய ஆன்டி தான் இவங்க. அவங்க குழந்தைய இறக்கி விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. நம்ம டீச்சர்லும் எங்க இந்த ஸ்கூல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற டீச்சருங்க நானு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க டீச்சர், கேட்கற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, சீக்கிரமா நான் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு பிளேட் எல்லாம் கழுவணும், லேட்டா போனா எனக்கு இன்னைக்கு சம்பளம் தர மாட்டாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. சோ அடுத்தது ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு லேடி வராங்க. அவங்க கிட்டயும் நம்ம டீச்சர் உங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த புது டீச்சர் நான் தானே சொல்ல, ஓ அப்படியே டீச்சர் ரொம்ப சந்தோஷம், டீச்சர் சொல்றத ஒழுங்கா கேட்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க. சோ 3 பசங்க வந்துட்டாங்க, இன்னும் 2 பசங்க வரணும். சோ அந்த 2 பசங்களும் அக்கா தங்கச்சிங்க ட்வின்ஸ். அந்த பசங்களுடைய அம்மா டாக்ஸில கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த டாக்ஸிக்காரரு பணம் கேக்குறாரு. யோ என்னையா எப்படியா இருந்தாலும் டவுனுக்கு நீ இந்த வழியா தான் போகும்போது எங்களை கூட்டிட்டு போற, இதுக்கலாமா காசு, அதுக்குன்னு உன்னை ஓசில கூட்டிட்டு போவாங்களா, இருக்கிற காசை கொடு அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் அங்க இருந்து போறாரு. அந்த 2 குழந்தைகளுடைய அம்மாவும் பசங்களை கொண்டு வந்து விடுறாங்க. டீச்சர் லூ அவங்க கிட்டயும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நாள் பசங்க வந்து தனியா அந்த ஸ்கூல்ல இருந்தாங்க, இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்களே அப்படின்னு. பக்கத்துலயே ஒரு லேடி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொல்றாங்க எப்படியா இருந்தாலும் இந்த டீச்சர் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. யாருமே நம்ம டீச்சர் லூவுக்கு சப்போர்ட்டாவே இல்ல. சோ 5 பசங்களும் வந்துட்டாங்க. டீச்சரும் கிளாஸ்க்குள்ள அவங்கள கூட்டிட்டு போறாங்க. பசங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீச்சரும் மாஸ்க போட்டுக்கிறாங்க. இங்க பாருங்க பசங்களா, நான் தான் உங்களோட புது டீச்சர், என்னோட பேரு லூ. நீங்களே சொல்லுங்க, இந்த மாஸ்க போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா இல்ல இந்த மாஸ்க ரிமூவ் பண்ணா நல்லா இருக்கா? பசங்க எல்லாருமே நீங்க மாஸ்க் போடலனாதான் நல்லா இருக்கு, எனக்கு அப்படி இருக்குன்னா உங்களுக்கும் அப்படிதானே இருக்கும். சோ எல்லாரும் மாஸ்க கலட்டுங்க, எதுக்காக இதை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உடனே அந்த பசங்களும் எங்க அப்பா தான் சொன்னாரு என் முகத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு, ஏன்னா டிவில என்ன ஏழை குழந்தைங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என் முகத்தை பார்த்தாங்கன்னா நான் ஏழை குழந்தை அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்களாம், எனக்கு நல்ல ஃபியூச்சரே இருக்காதுன்னு சொன்னாரு அப்பா. அதை கேட்ட லூவும் பசங்களா உங்களுக்கு மட்டும் கிடையாது, என்னையும் எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. வெறும் 5 பசங்க இருக்கிற ஸ்கூலு, அதுவும் க்ளோஸ் பண்ண போறாங்க, அந்த ஸ்கூலுக்கு எதுக்கு வேலைக்கு போகணும்னு எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது இந்த ஸ்கூல்ல தான் ரொம்ப ரொம்ப அழகான 5 குழந்தைங்க இருக்காங்கன்னு. ஆனா என்ன, அந்த குழந்தைகளுடைய அழகான முகத்தை என்னால பார்க்கவே முடியல, அவங்க மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒருத்தர் பேரா சொல்றேன், நீங்க மாஸ்க ரிமூவ் பண்ணி பிரசன்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லணும் சரியா? பசங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ டீச்சரும் ஹொசுசு அப்படின்ற ஒரு பேரை சொல்றாங்க. டக்குன்னு ஒரு பொண்ணு எழுந்து மாஸ்க ரிமூவ் பண்ணி பிரசன்ட் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட அப்பா தான் வந்து அந்த வயசானவரு. அடுத்தது கிட்டி அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணு எழுந்து மாஸ்க ரிமூவ் பண்ணி பிரசன்ட் டீச்சர். அடுத்தது ஜென்னி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு மாஸ்க ரிமூவ் பண்ணி பிரசன்ட் டீச்சர்னு சொல்றாங்க. சோ இந்த 2 பொண்ணுங்க தான் ட்வின்ஸ், அக்கா தங்கச்சிங்க. சோ அடுத்தது டீச்சர் சூச்சுன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு எழுந்து மாஸ்க ரிமூவ் பண்ணி பிரசன்ட் டீச்சர்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணுக்கு தான் ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல பாத்திரம் தேய்க்கிற வேலையை செய்யறாங்க. அண்ட் லாஸ்டா டீச்சர் லூகா அப்படின்னு சொல்ல கடைசி பொண்ணு எழுந்து மாஸ்க ரிமூவ் பண்ணி பிரசன்ட் டீச்சர்னு சொல்றா. நம்ம டீச்சர் லூ வந்து எப்படி பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்களாம் நைஸா வந்து எட்டி பாக்குறாங்க. ஆனா நம்ம டீச்சர் அவங்களெல்லாம் கண்டுக்காம பசங்களா இங்க பாருங்க, உங்க பேர் எனக்கு இப்ப தெரியும், ஆனா நீங்க எந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, எந்த விஷயத்த நினைச்சு நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாக்கலாம். உடனே அந்த ஹொசுசுன்ற பொண்ணு வந்து நான் ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா எங்க அப்பா பழைய பொருட்கள் எல்லாம் வாங்கி விற்பாரு, அது மூலியமா எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் கிடைக்கும். நான் சோகமா இருக்கிற விஷயம் என்னன்னா எங்க அம்மா தான், அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்க எப்பயாவது தான் என்ன பார்க்க வருவாங்க. அடுத்தது அந்த ஜென்னி கிட்டின்ற ட்வின்ஸ். அதுல அந்த பெரிய பொண்ணு கிட்டி, நாங்க ஸ்கூலுக்கு வரும்பொழுது டாக்ஸில வருவோம், அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோகமான விஷயம் என்னன்னா இந்த ஜென்னி எப்ப பார்த்தாலும் நான் பேசுறத அப்படியே காப்பி அடிப்பா. அடுத்தது அந்த ஜென்னியும் சந்தோஷமான விஷயம் என்னன்னா நாங்க ஸ்கூலுக்கு டாக்ஸில வரோம். சோகமான விஷயம் என்னன்னா எங்க அக்கா கிட்டி எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பா. அடுத்தது லூகான்ற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து எதுவும் பேசாம கம்முன்னு இருக்கா, அவளோட ஷூலாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. டீச்சரும் ஏதாவது பேசு அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல டீச்சர்னு அந்த பொண்ணு சொல்ல, சரி அடுத்தது சூச்சுவான்னு சூச்சு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் லாஸ்டா அந்த சூச்சுன்ற பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எங்க ஆன்ட்டி எனக்கு கேக் வாங்கிட்டு வருவாங்க, பிடிக்காத விஷயம் என்னன்னா இடி இடிக்கிறது தான், அது ஒரு மான்ஸ்டர், அது மனுஷங்களெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணும் சொல்றாங்க. அப்படியே கிளாஸும் போய்கிட்டு இருக்கு. ஈவினிங் டைம் ஆகுது. பேரண்ட்ஸும் குழந்தைங்களை கூட்டிட்டு போக வராங்க. அந்த கிட்டி ஜென்னி இருக்காங்கல்ல ட்வின்ஸ், அவங்க பேரண்ட் மட்டும் வரவே இல்ல, மத்த பசங்களுடைய பேரண்ட் வந்துட்டாங்க. பசங்களா போயிட்டு நாளைக்கு சீக்கிரமாவே வந்துருங்க, அடுத்த பாடம் எடுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல பசங்களும் சந்தோஷமா நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரண்ட் அங்க இருந்து போகும்போது அந்த சூச்சுன்ற பொண்ணு இருக்கால அவளோட ஆன்ட்டிய எங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு டீச்சர் பேசுறதுக்கு வராங்க. ஆனா அந்த ஆன்ட்டி, டீச்சர் எனக்கு டைம் இல்ல, நான் இவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு திரும்பவும் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பாத்திரங்களை கழுவணும், இல்ல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கொஞ்ச நேரம் தான் ஆகும் அப்படின்னு டீச்சர் அந்த சூச்சுன்ற பொண்ணு கிட்ட, சூச்சு நானும் உன் ஆன்ட்டியும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ அங்க போயிட்டு ஸ்லைடு விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சூச்சு போனதுக்கு அப்புறம் டீச்சரும்
ஆன்ட்டி கிட்ட சூச்சு வந்து எதுக்காக இடி மின்னலை பார்த்து அவ்வளவு பயப்படுறா, அது மான்ஸ்டர்னு வேற சொல்றா. சோ என்னதான் ஆச்சுன்னு சொல்றீங்களா அப்படின்னு டீச்சர் கேட்கும் பொழுது உடனே ஆன்ட்டி சூச்சுவை தான் பாக்குறாங்களே. அந்த பொண்ணு பாவம் அழகா அங்க இருக்கிற சர்க்கஸ்ல விளையாடிக்கிட்டு இருக்கா. சோ ஆன்ட்டியும் டீச்சர் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நல்லா இடி மின்னல் பேஞ்சுக்கிட்டு இருந்த டைம்ல சூச்சுவோடைய அம்மாவும் அப்பாவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. என்னோட தம்பி தான் சூச்சுவோடைய அப்பாவே. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் சூச்சுவை நான் பாத்துக்க மாட்டேன் நீ பாத்துக்க மாட்டேன்னு எல்லாரும் அவளை ஏதோ அனாதை புள்ள மாதிரி நினைச்சாங்க. ஆனா நான் தான் நீங்க யாரும் பாத்துக்க வேணாம், என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல தட்டை கழுவி என் சூச்சுவை நான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுல சூச்சு செவத்துல அவங்க அம்மா அப்பாவை வரைஞ்சு வச்சு அம்மாவும் அப்பாவும் எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. என்ன சொல்றது, உங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அந்த குட்டி பொண்ணு கிட்ட? அதான் இடி மின்னல் ஒரு மான்ஸ்டர், அதுதான் உங்க அம்மா அப்பாவை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். அதோட நான் வேலை செய்யற இடத்துல என்ன மிருகம் மாதிரி வேலை வாங்குறாங்க. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் ஏன் வேலை செய்யறேன்? எல்லாம் என் சூச்சுக்காக தான். அவளை ஒண்ணும் என் தம்பி பொண்ணா நான் பாக்கல, அவளை என் பொண்ணா நான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ நல்லா படிச்சு பெரிய இடத்துக்கு போகணும், அதை நான் சந்தோஷமா என் கண்ணால பாக்கணும் டீச்சர் அப்படின்னு ஆன்ட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்கிற டீச்சருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் ஆன்ட்டி சூச்சு சீக்கிரம் வா வீட்டுக்கு போகணும் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சூச்சுவை கூட்டிட்டு போறாங்க. இங்க அந்த ட்வின்ஸ் ஜென்னியும் கிட்டியும் இருக்காங்களே, அவங்களுடைய அம்மா வரவே இல்ல. வெயிட் பண்றாங்க ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவங்க வராங்களே. பசங்களும் அவங்க அம்மாவை பார்த்து அவ்வளவு சந்தோஷம். ட்வின்ஸோடைய அம்மாவும் சாரி டீச்சர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வீட்ல இருந்து நடந்தே வரேன். ஏன் என்ன ஆச்சு, ஒரு டாக்ஸில வருவீங்களே? இல்ல டீச்சர் அவன் ரொம்ப ஓவரா பேசுறான், காசு வேற அதிகமா கேக்குறான். அதனால இதுக்கப்புறம் எங்களால டாக்ஸில எல்லாம் வரவே முடியாது. சரி பசங்களா வாங்க, இருட்டுறதுக்குள்ள நம்ம வேகமா நடந்து போகணும் அப்படின்னு அவங்க சொல்ல உடனே நம்ம டீச்சர் லூவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா, என்னோட வீட்டுக்கு போற வழிதான் அது அப்படின்னு சொல்லி அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்களையும் அம்மாவையும் கார்லயே அவங்க கூட்டிட்டு போறாங்க. போகும்போதுதான் அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்களுடைய அம்மா சொல்றாங்க, டீச்சர் நாளையில இருந்து என் பசங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா டீச்சர் எங்க வீட்ல இருந்து ஸ்கூலு ரொம்ப தூரம், அந்த டாக்ஸி காரனும் ஓவரா பண்றானா, தினமும் என்னால கூட்டிட்டு வர முடியாது. அதோட என்னோட ஹஸ்பண்டும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்றாரு. சோ டீச்சர்னால எதுவும் பேச முடியல. ட்வின்ஸோடைய வீடும் வந்துருது, அவங்க இறங்கிக்கிறாங்க. ட்வின்ஸோடைய அம்மாவும் பசங்களா டீச்சருக்கு குட் பை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பசங்களும் அப்படியே சோகமா குட் பை டீச்சர்னு சொல்றாங்க. ஏன்னா நாளைல இருந்து அவங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்கல்ல. சோ அங்க இருந்து ட்வின்ஸும் அம்மாவும் போனதுக்கு அப்புறம் டீச்சர் அவங்க பின்னாடியே அவங்க வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு கம்யூனிட்டி மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல வாழ்றாங்க. இவங்க உள்ள போய் பார்க்கும்போதுதான் ஸ்கூலை விட்டு அந்த பசங்க வந்த உடனே ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாம அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற வேலையை செய்யறாங்க. அந்த பசங்க நம்ம டீச்சரை பார்த்த உடனே டீச்சர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ டீச்சர் அந்த பசங்க கிட்டயும் அவங்க அம்மா அப்பா கிட்டயும் இனிமே நான் தான் உங்களுடைய டாக்ஸி டிரைவர், புரியுதா? டெய்லி நானே உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், திரும்ப வீட்லயும் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல ட்வின்ஸோட அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா டீச்சர் உங்களுக்கு தேவையில்லாம நாங்க கஷ்டம் கொடுக்குறோமே. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பசங்க நல்லா படிக்கணும், அதுவும் நான் வீட்டுக்கு போற வழி தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பக்கத்துல அந்த ட்வின்ஸோட அப்பா முறைச்சிட்டு நிக்கிறாரு, அதோ உருன்னு இருக்காருல அவர்தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு ட்வின்ஸோட அம்மாவும் சொல்றாங்க. சோ அப்புறம் டீச்சர் ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி இந்த ஸ்கூலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், வெளிய இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியே ஆகல. அட அவ்வளவு ஏன், இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலயே ஒரு கடை இருக்கு, அந்த கடையில வேலை செய்யறவங்களாம் இந்த ஸ்கூலை அடுத்த மாசமே க்ளோஸ் பண்ணுவாங்க, 500 ரூபாய் பெட், இல்ல 2 மாசம் கழிச்சு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பெட் கட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம டீச்சர் வந்து பசங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க வரும் பொழுதே கிட்டியையும் ஜென்னியும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஆன்ட்டி வந்து சூச்சுவையும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனா இன்னும் 2 குழந்தைங்க வரல, லூக்கான்ற பொண்ணு அப்புறம் ஹொசசோன்ற பொண்ணு. சோ டீச்சரும் பசங்க கூட சேர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பெருக்குவாங்கல ஒரு லேடி, என்னம்மா நேத்து 5 குழந்தைங்க இருந்தாங்க, இப்ப நான் 3 குழந்தைங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நெக்கலா கேக்குறாங்க. சோ நம்ம டீச்சரும் பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த லூக்கான்ற பொண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டை சுத்தி மணலா கொட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா லூக்காவுடைய வீட்டை சுத்தி இருக்கிற மத்த எல்லா வீட்டையும் ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. லூக்காவுடைய அப்பா மட்டும் அவரோட வீட்டை விற்க மாட்டாரு. ஏஜென்ட் ஒருத்தன் வர அவனை அடிச்சு தரத்துறாரு இவரு. அதோட லூக்காவோட அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் போகி அந்த டென்ஷன்ல வேற இருக்காரு அவரு. நம்ம டீச்சர்லும் மெதுவா வீட்டுக்குள்ள போறாங்க. யார் அது? லூக்காவுடைய அம்மாவும், அதுதான் லூக்காவுடைய புது டீச்சரு. நம்ம டீச்சரும் லூக்காவை பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஓரமா உட்காந்துக்கிட்டு தலைய குனிஞ்சுக்கிட்டு இருக்கா. சோ டீச்சரும் லூக்காவுடைய அப்பாவை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இங்க பாருங்க, எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வேணாம். இல்ல எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு லூக்கா ஸ்கூலுக்கு வரவே இல்லல. குழந்தைகளுக்கு படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்க பாருங்க டீச்சர், லூக்கா தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா கேட்டா காரணத்தை சொல்ல மாட்டா. நான் ஒன்னும் அவளை ஸ்கூலுக்கு போகாதுன்னு தடுக்கலாம் இல்ல, அவ தான் போக மாட்டா. சோ நம்ம டீச்சரும் மெதுவா லூக்கா பக்கத்துல உட்காந்து லூக்காவுடைய தலைய தடவி கொடுத்து, லூக்கா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரல, நீ வராததுனால உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஏன் வரலன்ற காரணத்தை அப்பா கேட்டும் சொல்லவே இல்ல. உன் டீச்சர் வந்திருக்கல, என்கிட்டயாவது சொல்ல அப்படின்னு டீச்சர் கேட்ட உடனே அந்த குட்டி பொண்ணு லூக்கா அழுதுகிட்டே, ஏன்னா நான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் பாத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு வரவே இல்ல. அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் தனியா இருக்கணும். எனக்கு என்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கல்ல,
அதனாலதான் நான் ஸ்கூலுக்கு வரவே இல்லைன்னு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு பேச அதை கேக்குற லூக்காவுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புள்ள முன்னாடி நம்ம சண்டை போட்டுக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே லூக்காவுடைய அம்மாவும் லூக்காவை வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. டீச்சரும் லூக்கா கிட்ட இங்க பாரு, இனிமே அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க சரியா, அதனால நீ தைரியமா ஸ்கூலுக்கு வரலாம். என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு லூக்காவுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் டீச்சர் கேட்க அவங்களும் இதுக்கு மேல சண்டை போட்டுக்க மாட்டோம்னு லூக்கா கிட்ட சொல்றாங்க. அப்புறம் டீச்சர் அங்க இருந்து போறாங்க. போறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தி ஃபுல்லா மணலா இருக்குல்ல, அந்த மண்ணை எடுத்து ஓரம் பண்ற வேலையை பாக்குறாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு லூக்காவும் அங்க வந்து டீச்சர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வர லூக்காவுடைய அம்மாவும் அங்க வராங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த மணலை ஓரமா போட்டு வழியை உருவாக்குறாங்க. அப்புறம் டீச்சர் கார்ல போய்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த வயசானவருடைய பொண்ணு ஹொசுசு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு அவங்க அப்பாவுடைய அந்த பழைய பாத்திர வண்டியை தள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல இரும்பு பொருட்கள்லாம் இருக்கு. அதை காயலாங்கடையில போடும் பொழுது அவங்க வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு இந்த பாப்பா 30 ரூபா அப்படின்னு கொடுக்கும் பொழுது நான் கொண்டு வந்த இரும்போட வெயிட் 7 கிலோ 40 ரூபா நீங்க தரணும். இதே மாதிரிதான் எங்க அப்பாவையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சரி சரி இந்தா 40 ரூபா அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அழகா அதை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. நம்ம டீச்சரும் ஹொசுசு பின்னாடியே போகும்போது அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிடுறா. இவங்க வெளியே இருந்து ஹொசுசு நான் தான் உன்னோட டீச்சர் வந்திருக்கேன் அப்படின்னு கத்த அந்த பொண்ணு வெளியே வந்து டீச்சர் நீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு டீச்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. டீச்சர் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னால ஸ்கூலுக்கு வர முடியலையே, நீங்க இங்கே இருங்க நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிச்சனுக்கு போக டீச்சரும் பின்னாடி போய் பாக்குறாங்க. கிச்சன் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், ஹொசுசு வந்து குட்டியா தான் இருக்கா. அதனால செருப்புக்கு கீழே இந்த டின்னு மாதிரி ரெடி பண்ணி அதுல ஏறி நின்னுகிட்டு கிச்சன்ல வேலையெல்லாம் பாக்குது அந்த குட்டி பொண்ணு. டீச்சர் வந்து கிச்சனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஹொசுசு புரிஞ்சுக்கிட்டு மெதுவா டீச்சர் கிட்ட வந்து டீச்சர் கிச்சன் வந்து ரொம்ப சூடா இருக்கும், அழுக்கா இருக்கும், அதனால நீங்க இங்க இருக்காதீங்க வெளியே இருங்க அப்படின்னு சொல்ல டீச்சர் உடனே அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி ஹொசுசு நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க. யாரோ பேசுற சவுண்ட் கேக்குதுன்னு ஹொசுசுவோடைய அப்பாவும் அங்க வராரு. டீச்சர் அப்பா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சாரி டீச்சர், எனக்கு உடம்பு திடீர்னு ரொம்ப முடியாம போயிடுச்சா, இருந்தாலும் பரவாயில்ல நீ ஸ்கூலுக்கு போன்னு தான் சொன்னேன். ஆனா ஹொசுசு தான் அப்பா நான் ஸ்கூலுக்கு போகல உங்களை பாத்துக்க போறேன்னு சொல்லி அந்த பிஞ்சி கை பாருங்க சாப்பாடு எல்லாம் ஆக்கிக்கிட்டு இருக்கா. என் பொண்ணு ரொம்ப சமத்து டீச்சர், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப அறிவாளி. ஆனா என்ன அவளுக்கு அவ அம்மாவை பாக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆனா அவங்க பிரதர் கூட சைனால வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப வருஷமாவே ரெஸ்டோரேஷன் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப ஸ்லோ ஆயிட்டேனா, அதனால யாருமே என்ன அந்த வேலைக்கு கூப்பிடறதே இல்ல. அதனால வேற வழி இல்லாம இந்த பழைய பாத்திரம் இரும்பு பொருள் எல்லாம் எடுத்து காயலாங்கடையில போட்டு வயித்த கழுவிக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு ஹொசுசுவோடைய அப்பா சொல்ல டீச்சரும் நான் வேணா உங்களுக்கு ஒரு வேலை தரட்டுமா, நம்ம ஸ்கூல்ல கேட் வந்து ரொம்ப பழைசா துருப்பிடிச்ச மாதிரி இருக்கு, அதை உங்களால ரெஸ்டோரேஷன் பண்ண முடியுமா? ஆனா டீச்சர் அது ரொம்ப பழைய கேட்டு, அதை ரெஸ்டோரேஷன் பண்ணா அது திரும்பவும் ப்ராப்ளம் ஆயிடும், புது கேட் உங்களுக்கு ஓகேவா? ஆனா ஸ்கூல் சைட்ல இருந்து கேட்டை ரெஸ்டோரேஷன் பண்றதுக்கு 1000 ரூபாய் தான் தருவேன்னு சொல்றாங்க, உங்களுக்கு அது ஓகேவா? ஐயோ மேடம் வெளியே இருந்து நம்ம மெட்டீரியல் வாங்கினாதான் காசு ரொம்ப அதிகமாகும், நான் தான் நிறைய இரும்பு பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்படியே கேட்டுக்கு தேவையான இரும்பு பொருளையும் எடுத்து கொண்டு வந்து அந்த காசுலயே முடிச்சிடலாம் மேடம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதோட ஹொசுசுவோடைய அப்பாவுக்கும் சந்தோஷம், வேலை கிடைச்சிருக்கே அப்படின்னு உடனே ஒரு குரல் அப்பா டீச்சர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஹொசுசு சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உடனே ஹொசுசுவோடைய அப்பாவும் ஹொசுசு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் ஸ்கூலோடைய கேட் இருக்குல்ல அதை அப்பா தான் சரி பண்ண போறேன். ஐ அப்படியாப்பா நீங்க ரொம்ப சூப்பர் அப்பா அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இவங்க சந்தோஷப்படுறத பார்த்து டீச்சருக்கும் அவ்வளவு சந்தோஷம், அப்படியே ஹாப்பியா சிரிக்கிறாங்க. அடுத்த நாளே எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. டீச்சர் உங்களுடைய கனவுகள்லாம் என்னன்னு சொல்லுங்க. ஜெனி உன்னுடைய கனவு என்ன? எனக்கு வந்து பிரின்சஸ் ஆகணும்னு கனவு, நிறைய சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போடணும். சரி உன் அக்கா கிட்ட கேட்போம். கிட்டி உன்னுடைய கனவு என்ன? எனக்கு வந்து வீட்ல இருக்கிற பீன்ஸ் எல்லாம் கழுவணும். உடனே ஜென்னியும் எனக்கும் வீட்ல இருக்கிற பீன்ஸ் எல்லாம் கழுவணும். ஏன் திடீர்னு மாத்திட்ட? இல்ல நான் பிரின்சஸ் ஆயிட்டேன்னா என் ஃபேமிலியை விட்டு போகணும்ல, இதோ நான் பீன்ஸை கழுவுனா என் ஃபேமிலி கூடவே இருப்பேன். சரி ஓகே ஹொசுசு உன்னோட கனவு என்ன? நான் வந்து என்னோட வீட்டு வேலையெல்லாம் சூப்பரா செய்யணும். ஏன் வீட்டு வேலையை செய்யணும்ன்ற? ஏன்னா அப்பதான் என்னோட அப்பாவை நான் நல்லா பாத்துக்க முடியும். சரி அடுத்தது சூச்சு உன்னோட கனவு என்ன? நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காக ரெஸ்டாரண்ட்? ஏன்னா என் ஆன்ட்டி அங்கதானே ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓ அப்படியா, சரி லூக்கா உன்னுடைய கனவு என்ன? என்னோட கனவு என்னன்னு எனக்கு தெரியல டீச்சர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த லூக்கா வந்து ஸ்டார்டிங்லயே டீச்சர் கேட்டிருப்பாங்கல்ல உங்களோட ஹாப்பியான விஷயம் என்ன, ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னு, அதுக்கும் லூக்கா ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப இதுக்கும் சொல்லவே இல்ல. உடனே அங்க இருந்த பசங்களாம் டீச்சர் உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது டீச்சரும் ஒரு விஷயம் சொல்றாங்க, ஆனா அது என்னன்னு இப்ப நமக்கு எதுவும் காட்டல. அடுத்தது டீச்சர் இவங்க எல்லாருக்குமே அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பசங்க அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் அந்த லூக்கான்ற பொண்ணு தான். அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா உங்களுடைய கனவு என்னப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது எது கனவா? ஆமாப்பா டீச்சர் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்க கனவு என்னதுப்பா? இங்க பாரு தூங்கும் போதுதான் கனவு வரும், கனவுன்றது என்னைக்கும் உண்மை கிடையாது, அந்த கனவை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண போறது கிடையாது போ அப்படிக்கா அப்படின்னு திட்ட லூக்காவும் அப்படியே சோகமா போய் உட்காந்துடுறா. இப்பதான் லூக்காவுடைய அப்பாவுக்கும் மனசே கேட்கல, சே புள்ளை இந்த மாதிரி சொல்லிட்டோமேனு மெதுவா லூக்கா பக்கத்துல போயிட்டு இங்க பாரு லூக்கா சரி ஓகே அப்பா உங்ககிட்ட சொல்றேன், என்னோட கனவு என்ன தெரியுமா? நான் ஒரு அத்லட் ஆகணும், அதுவும்
எப்பவும் ரன்னரா இருக்கணும். அப்படியே அப்பா சும்மா சீரி பாஞ்சுக்கிட்டு வேகமா ஓடி எல்லாரையும் தாண்டி பரிசு அடிக்கணும், அதுதான் அப்பாவுடைய கனவு அப்படின்னு இவரு சொல்ல சொல்ல அவரு ரேஸ்ல ஓடுற மாதிரியே நம்ம லூக்காவும் கற்பனை பண்ணிக்கிறாங்க. அடுத்தது நம்ம ட்வின்ஸ் கிட்டியும் ஜென்னியும் அவங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அம்மா உன்னோட கனவு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, பசங்களா எனக்கு கனவுன்னு ஒண்ணு கிடையாது, நீங்க சத்தம் போட்டு உங்க அப்பாவை எழுப்பிடாதீங்க, அவரு கத்துவாரு. அம்மா சொல்லுமா உன்னோட கனவு என்னமான்னு பசங்க திரும்ப திரும்ப கேட்க, அம்மாவும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க மனசுல இருக்கிற அவங்க கனவை சொல்றாங்க. அம்மாவுக்கு என்ன ஆகணும்னா ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்ல, அம்மா வந்து ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுல அந்த ட்வின்ஸ் அப்படியே காப்பாத்தி வெளியே கொண்டு வர மாதிரி அப்படியே கற்பனை பண்ணிக்கிறாங்க. இதை கேட்ட அந்த பசங்களும் வாவ் அம்மா ஃபயர் ஃபைட்டரா சூப்பர்மா அப்படின்னு பசங்க சந்தோஷத்துல கத்த, தூங்கிக்கிட்டு இருந்த அப்பா எழுந்துக்கிறாரு. ஆனா அவர் கோவப்பட்டு திட்டலாம் இல்ல, பசங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு இவரும் சந்தோஷப்படுறாரு. அடுத்தது அந்த ஹொசுசுன்ற பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா உன்னோட ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்க, அவரும் என் ஆசையவா கேக்குற, எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பைலட் ஆகணும்னு ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்ல, தலைவர் அப்படியே சீனா பைலட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட் குள்ள நடக்கிறாரு. ஹொசுசு நீ வா ஃபிளைட்ல போலாம் அப்படின்னு அவர் கூப்பிட, ஹொசுசுவும் கூட போற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அண்ட் லாஸ்டா நம்ம சூச்சு அவங்க ஆன்ட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல போயிட்டு, ஆன்ட்டி உங்களுக்கு என்ன ஆசை, உங்களோட கனவு என்ன? சூச்சு எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும். ஐயோ அது கேட்கல, உங்களோட கனவு என்ன அப்படின்னு ஆன்ட்டிய சூச்சு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. வேற வழி இல்லாம ஆன்ட்டியும் இங்க பாரு என்னோட கனவை நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா தேவையில்லாம சத்தம் போட்டு மத்தவங்க கேட்கற மாதிரி பண்ணிடாத. ஆன்ட்டியோட ஆசை என்ன அப்படின்னா மிஸ் ஹாங்காங்கா ஆகணும். அப்படியே ஆன்ட்டி ஹீல்ஸ போட்டுக்கிட்டு செமையா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சீனா நடந்து வர ஊரே வாய பொளக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்தையும் ரெண்டு பேரும் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே சூச்சுவும் ஆன்ட்டிய கட்டிப்பிடிச்சி, ஆன்ட்டி நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் பண்ண ஆன்ட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஆசையெல்லாம் கேட்டுட்டு அத ஒரு பேப்பர்ல எழுதி ஸ்கூல்ல கொண்டு வந்து ஒட்டுறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணுக்கு டீச்சர் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்ல எல்லா பசங்களும் கையை தூக்குறாங்க, எனக்கும் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு. சரின்னு பசங்களை கூட்டிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போனா மழை பெஞ்சதுல ரெஸ்ட் ரூம் ஃபுல்லா தண்ணி உள்ள இருந்து பபிள்லாம் கொப்பளிக்குது. சரி ஓகே பசங்களா பக்கத்துல இருக்கிற ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம் அங்க போகலாம் அப்படின்னு ஒரு தார்பாய் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு 5 பசங்களையும் டீச்சர் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மழை பெய்யுது, இடி இடிக்குதா. அந்த சூச்சுன்ற பொண்ணுக்கு பயம் இல்ல. அந்த பொண்ணு வானத்தை பார்க்கும்பொழுது மேல ஏதோ மான்ஸ்டர் இருக்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கு தோணுது. டக்குன்னு வேகமா ஓரமா போயிட்டு இடி இடிக்குது, அது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. டீச்சரும் சூச்சு பக்கத்துல போயிட்டு, சூச்சு ஏன் நீ இவ்வளவு பயப்படுற? ஏன்னா அந்த இடிதான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் பிடிச்சு வச்சிருக்கு, அது ஒண்ணு உங்க அம்மா அப்பாவை பிடிச்சு வைக்கல, உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு நீ உன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் எவ்வளவு மிஸ் பண்ற அப்படின்னு எனக்கு தெரியும், அதே மாதிரிதான் உன் அம்மாவும் அப்பாவும் உன்னை மிஸ் பண்றாங்க. அதை அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? இப்படிதான் மழையாவும் இடியாவும் அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் மலையில போயிட்டு நினைறாங்க. இங்க பாரு டீச்சர் நினைறேன் இந்த இடியும் மலையும் என்ன எதுவுமே பண்ணல அப்படின்னு திரும்பவும் சூச்சு பக்கத்துல வந்து நீயே உன் கையால அந்த மலைகளை தொடு, உன்னுடைய அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறியோ அதை சொல்லு அப்படின்னு டீச்சர் சொல்ல, சூச்சுவும் மெதுவா அப்படியே மலையில கைய வைக்க சூச்சுவுக்கு இருந்த எல்லா பயமும் போகுது. அப்படியே சூச்சு வானத்தை பார்த்து அம்மா அப்பா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, என்னால என்ன பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றா. டீச்சரும் சூச்சுவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் சண்டே ஸ்கூல் லீவு. அந்த லூக்கான்ற பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஆச்சரியமா விண்டோ வழியா வெளியே பாக்குறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் லூக்காவுடைய அப்பாவை வீட்டை விற்க சொல்லி வீட்டு வாசல்ல எல்லாம் மண்ணை கொட்டி அந்த பில்டர் ஓவரா பண்ணார்ல, அவரையும் அவருடைய ஆளுங்களையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆபீசர் லுக்காவுடைய வீட்டை தட்ட லுக்காவுடைய அப்பாவும் வராரு. நீங்க தான் லுக்காவுடைய அப்பாவா? லுக்காவுடைய டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ண உங்களை டிஸ்டர்ப் பண்ண அந்த பில்டரையும் அவன் ஆளுங்களையும் தூக்கி ஜெயில போட்டாச்சு, இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. லுக்காவுடைய அப்பாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அடுத்த நாள் ஆகுது. நம்ம டீச்சர் ஸ்கூல் பசங்களையும் அவங்க பேரண்ட்ஸையும் பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்னதா கேம்ஸ் மாதிரி விளையாடி அவ்வளவு ஜாலியா இருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த சேர்மன் பயபுள்ள இருக்காரு. அவர் அப்படியே வந்து என்ன 5 பேர் இருக்கிற ஒரு ஸ்கூலு உங்களுக்கு எல்லாம் ஒரு பிக்னிக், இங்க பாருங்க இன்னும் ஒரு மாசத்துல கிராஜுவேஷன் டே வந்துரும், எப்படியும் இந்த 5 பேர்ல இருந்து ஒரு குழந்தை கிராஜுவேட் ஆகி எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் இந்த ஸ்கூல்ல 4 பசங்க தான் இருப்பீங்க. 4 பசங்க இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கண்டிப்பா அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண தான் போகுது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மன் அங்க இருந்து போறாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு இந்த உடல் ஊனமுற்ற குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய ஸ்கூல்ல இருந்தும் பிக்னிக் வந்திருக்காங்க. நம்ம டீச்சருடைய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பசங்களும் ஜாலியா ஒன்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்களுக்கும் ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்களும் உடல் ஊனமுற்றவங்க தான், அதாவது மாற்றுத்திறனாளி. அவங்க அப்படியே மெதுவா எழுந்து நம்ம டீச்சர் லூ கிட்ட உங்களை பத்தி நான் படிச்சேன், இந்த 5 பசங்களும் கொடுத்து வச்சவங்க உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட படிக்கிறதுக்கு, ஆனா எல்லாமே போய் இந்த ஸ்கூல்ல மூடிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம டீச்சர் லூ சொல்ல, அதுக்கு அந்த டீச்சரும் அட அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல டீச்சர் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது அவங்க படிக்கிற ஸ்கூலு அந்த
அந்த கிராமம்னு எல்லாமே மாறும். நீங்க மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க, நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்றாங்க. இப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம டீச்சர் லூவுக்கும் ஒரு நம்பிக்கை பொறுக்குது, ஸ்ட்ராங் ஆகுறாங்க. இந்த வருஷத்துடைய ஸ்கூலோட லாஸ்ட் டே அப்போ 5 பசங்களுக்கு கம்மியா இருந்தா ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்பல இருந்தே நம்ம புது பசங்களை சேர்க்கறதுக்கான வேலையில இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் இருக்கு, பசங்களை இங்க சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி. அதோட ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்காங்களா அந்த 5 பசங்க, அவங்களுடைய அந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, டான்ஸ். பசங்களும் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் லூக்காவுடைய அப்பா இருக்கார்ல, அவரு வாக்கி டாக்கி மாதிரி ஒண்ணுத்த கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னு தெரியல, அதை பார்த்த உடனே லூக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஒசசோடைய அப்பாவும் கேட்ட ரெஸ்டரேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. டீச்சர் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அடுத்த 30 வருஷத்துக்கு இதை அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஒசசோவும் வாவ் என்னோட அப்பா ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு அந்த அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. சோ பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஆட போற அந்த டான்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த நேரத்துல நம்ம டீச்சர் லூவுடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரு அந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சோகமாகறாரு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீச்சர் லூவுக்கு வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு, அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்ப அவங்க அந்த ஸ்கூலுன்னு ஒழுங்கா மெடிசன் போடுறது கிடையாது. சோ உனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு அவர் பயப்படுறாரு. ஆனா டீச்சரும் இங்க பாருங்க அப்பெல்லாம் எதுவும் ஆகாது, நான் போராடிக்கிட்டு இருக்கிறது வெறும் அந்த 5 குழந்தைகளுக்காக கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போற ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்காகவும் தான். அந்த ஸ்கூலை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம டீச்சர் லூவோடைய ஹஸ்பண்டும் முழுசா சப்போர்ட் பண்றாரு. சோ கிராஜுவேஷன் டேக்கு முன்னாடி ஓபன் டே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க. அதாவது புதுசா ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடுறதுக்கான நாள். சோ நிறைய பசங்க வர போறாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே ஸ்கூலையே செமையா டெக்கரேட் பண்ணி பசங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அதுவும் நம்ம லூக்காவுடைய அப்பா எல்லாம் கொடியை பிடிச்சிக்கிட்டு வெளியே நிக்கிறாரு எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்காக. ஆல்ரெடி அவர் வாக்கி டாக்கிய ஒன்னு எடுத்திருப்பாருல, லூக்கா கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. ஏன் சந்தோஷப்பட்டாங்கன்னா வாக்கி டாக்கியோட ஒரு பீஸ் இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு பசங்க கிட்ட இருக்கு. கார் வரும்போது பசங்களா கார் ஸ்கூல் கிட்ட வருது, புது பசங்க வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கி டாக்கில சொல்ல அத லூக்காவும் கேட்டு ஓகே டேடி அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா புது ஸ்டூடெண்ட் வந்தா இந்த ஸ்கூலை இவங்களால காப்பாற்ற முடியும். அதே மாதிரியே ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு பேரண்ட்ஸ் வராங்க. ஆனா அவங்க அந்த ஸ்கூலை பார்த்துட்டு ரொம்ப பழைய பில்டிங் வேறையா, இங்கேயா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. நம்ம பசங்களும் போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டீச்சரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இன்னொருத்தவங்க வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம டீச்சருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரு டீச்சரை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொல்ல பசங்களா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போறாங்க. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு டீச்சர் வந்து இந்த 5 குழந்தைகளை பாத்துக்கிறாங்கல்ல, அதனால அவங்கள பத்தி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு. அந்த பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம டீச்சரை வச்சு புதுசா ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறாரு. இதனால நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு டீச்சர் கிட்ட கேட்க டீச்சரும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, டீச்சர்ன்றது நீ சொல்ற மாதிரி பணத்துக்காக செய்யற வேலை கிடையாது, நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணல. ஒரு பசங்க படிச்சு முடிச்சு அவங்க லைஃப்ல ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா நம்மளதான் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வேலைய நீ இவ்வளவு கேவலப்படுத்துறல, எனக்கு அதிகம் பணம் இருக்கிற 1000 குழந்தைங்க தேவையில்லை, காசே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த 5 குழந்தைகளுக்காகவும் அந்த ஸ்கூலுக்காகவும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் திரும்பவும் அந்த ஸ்கூலுக்கே போறாங்க. ஏதாவது பசங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்க இல்ல டீச்சர் யாருமே வரலன்னு எல்லாரும் சோகமா இருக்காங்க. டீச்சரும் நம்பிக்கையோட இருந்தாங்க, ஏதாவது பசங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல் அப்படியே நம்ம நடத்தலான்னு. ஆனா எந்த பசங்களும் வரலையா, டீச்சர் அப்படியே சோகமாகறாங்க. இன்னும் கிராஜுவேஷன் டேக்கு 2 வாரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள யாராவது கண்டிப்பா வந்து சேருவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் மயங்கி கீழே விழ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி டீச்சரை ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. இங்க அந்த 5 பசங்களும் டீச்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு புரியாம சோகமா இருக்காங்க. இங்க நம்ம டீச்சரை ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்கல்ல, இப்போ ஓவர் ஸ்ட்ரெஸ்டா வேலையை செஞ்சதுனால திரும்பவும் ஆபரேஷன் பண்ணணுமா. ஆபரேஷனும் நடக்குது, டீச்சர் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா அது வரைக்கும் பசங்க ஸ்கூல்ல தனியா இருப்பாங்கல்ல, டீச்சருடைய ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு பசங்களுக்கு அவரு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பசங்க டீச்சர் லூவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட உங்களோட கனவு என்ன, உடனே அவரும் அவரோட கனவை எழுதி மாற்றாரு. என்ன எழுதிருக்காருன்னா டீச்சர் லூ சீக்கிரமா குணமாகி வரணும் அப்படின்னு எழுதிருக்காரு. இங்க அந்த 5 பசங்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய பேரு இந்த ஸ்கூலுக்கு எப்படியாவது பசங்களை வர வைக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கறது, கொடி பிடிக்கிறதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துலயே ஒரு கடை இருக்கும், 2 மாசத்துல இந்த ஸ்கூல் வந்து மூடிடுவாங்க அப்படின்னு பெட் எல்லாம் கட்டுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் அவங்க அழிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே ஆசை. கிராமம் வந்து ரொம்ப சின்னது, இந்த 5 பசங்களை தவிர வேற பசங்களே இந்த கிராமத்துல இல்ல, இருந்திருந்தா கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. வெளியே இருந்துதான் இந்த ஸ்கூலுக்கு ஆட்களே வரணும். நம்ம டீச்சர் லூவும் ஹாஸ்பிடல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பசங்க டீச்சரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. அப்படியே நாட்கள் ஓடி கடைசி நாளான கிராஜுவேஷன் டேவும் வருது. நம்ம டீச்சரும் ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க. அந்த கிராஜுவேஷன் டேக்காக டீச்சர் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் வாசல்லையே அந்த சேர்மன் இருக்காருல்ல, அவரு வந்து என்ன மேடம் இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், எப்படியும் ஒரு குழந்தை கிராஜுவேட் ஆயிடும், 4 குழந்தைய வச்சுட்டுலாம் ஸ்கூல் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி திரும்பவும் நெக்கலா பேசிட்டு போறாரு அவரு. ஆனா நம்ம டீச்சருடைய மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அந்த ஸ்கூலை காப்பாற்ற முடியும்னு. அந்த நம்பிக்கையோடய ஸ்கூலுக்கு போறாங்க. பார்த்தா ஸ்கூல்ல யாருமே இல்லாத மாதிரி
இருக்கு. அப்புறம் உள்ள போய் பார்க்கும்போதுதான் அந்த 5 பசங்களுடைய பேரண்ட்ஸ் நிக்கிறாங்க. டீச்சரை பார்த்த உடனேமே அவங்கள வெல்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்காக தான் பசங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து பசங்களை வர சொல்றாங்க. பார்த்தா பசங்க காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா டான்ஸ், அத டீச்சர் முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற டீச்சரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாங்க. ஏன்னா அவங்க அந்த பசங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. இந்த பசங்க பெர்ஃபார்ம் பண்றத டீச்சரும் டீச்சருடைய ஹஸ்பண்டும் அந்த 5 பசங்களுடைய அம்மா அப்பா மட்டும் பார்க்கல, அந்த கிராம மக்களே ஸ்கூலுக்கு வெளியே நின்னு பாக்குறாங்க. அந்த பசங்க பெர்ஃபார்ம் முடிச்ச உடனே எல்லாருமே கை தட்டுறாங்க. சோ பசங்களும் டீச்சர் நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம், இந்த பெர்ஃபார்ம்காக தான் நாங்க அழவே இல்ல, இப்ப நாங்க அழலாமா அப்படின்னு சொல்லி பசங்க அழ, இத தாங்க முடியாம டீச்சரும் அப்படியே பசங்க கிட்ட ஓடி வந்து பசங்களை கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் அழ. இத பாக்குற பேரண்ட்ஸ் அந்த கிராம மக்கள்னு எல்லாருமே அழ ஆரம்பிச்சாங்க. சோ டீச்சரும் எழுந்து நின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுடைய லாஸ்ட் டே இதுதான். இந்த 5 பேர்ல லூகா கிராஜுவேட் ஆகுறா, அவ எலிமெண்டரிக்கு போக போறா அப்படின்னு சொல்லி லூகாவுக்கு அந்த கவுன் எல்லாம் மாட்டி விடுறாங்க. லூகாவுடைய அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமும் வருத்தமும் கலந்து அவங்க அழறாங்க. சோ நம்ம டீச்சர் லூவும் 20 வருஷமா நான் டீச்சரா இருக்கேன், இது வரைக்கும் எவ்வளவோ கிராஜுவேஷன் அட்டென்ட் பண்ணிருக்கேன், ஆனா இந்த கிராஜுவேஷனை தான் என் லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. லூகா ரொம்பவே நல்ல பொண்ணு, அவ எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிக்கணும், சரியா லூகா? சரி அடுத்தது லூகா பேசுவா அப்படின்னு சொல்லி டீச்சர் கீழே போய் உட்காந்துக்கிறாங்க. லூகாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போக ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க 5 பேர் மட்டும்தான் தனியா இங்க இருந்தோம். ஆனா அப்பதான் எங்க டீச்சர் லூ வந்தாங்க. எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எங்க கூட இருக்கும் பொழுது நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எனக்கு என்னோட டீச்சர் லூவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வேற ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி லூகா டீச்சர் பக்கத்துல வந்து நின்னு, டீச்சர் என்னோட கனவு என்னன்னு நீங்க கேட்கும் பொழுது நான் எதுவும் சொல்லவே இல்லல, என்னோட கனவு என்னன்னா நல்லா படிச்சு உங்களை மாதிரியே ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம டீச்சரும் அப்படியே தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. லூகாவை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்பதான் அந்த பசங்களாம் டீச்சர் கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல உங்களோட கனவு என்ன டீச்சர்னு, சோ அதுக்கான பதில இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. என்னோட கனவு என்ன அப்படின்னா ஒரு நல்ல டீச்சரா இருக்கணும், இந்த ஸ்கூலும் நல்லா ஆகணும், நிறைய பேர் வந்து படிக்கணும், அதான் கனவுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன டீச்சர் நினைச்ச மாதிரி இந்த கடைசி நாள்ல பசங்க யாருமே வரவே இல்ல அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம டீச்சருடைய கனவை புரிஞ்சுக்கிற இந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒரு 2 பசங்களை கூட்டிட்டு வந்து அந்த கிண்டர் கார்டன்ல சேர்த்து விடுறாங்க. அதனால லூகா போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கிறது மொத்தம் 6 பேர். அதனால இந்த ஸ்கூலை கவர்மெண்டால க்ளோஸ் பண்ணவே முடியாது. சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எதுவுமே வெறும் கதை கிடையாது, ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான். இதோ இருக்காங்கல்ல இவங்க தான் உண்மையான நம்ம டீச்சர் லூ. இந்த ஸ்கூலுக்காக காசு பணம்னு எல்லாத்தையும் விட்டவங்க அவங்க நம்பிக்கையை மட்டும் விடவே இல்ல. சோ க்ளோஸ் ஆக வேண்டிய அந்த ஸ்கூலை நம்ம டீச்சர் லூ தான் காப்பாத்திருக்காங்களே. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல 64 பசங்களுக்கு மேல படிக்கிறாங்க. அதுவும் இப்ப அது ஜஸ்ட் கிண்டர் கார்டன் ஸ்கூல் மட்டும் கிடையாது, சைல்டு கேர் சென்டரும் கூட. சோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம டீச்சர் லூ அந்த ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறாங்க ஒரு ஹெச்எம்மா. சோ இந்த இடத்துலயே லிட்டில் பிக் மாஸ்டர்ன்ற இந்த படம் முடியுது.